விசாகம் 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். மேலான வாழ்க்கைக்குரிய திட்டமிடல்கள் இருக்கு உங்களிடத்துல. புதிய வீடு கட்டுறது, வாகனம் எடுக்கிறது சம்பந்தமான யோசனைகள் இருக்கும். நீங்க இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் போகாது. ஆனா விரயத்துக்கு வருவார். விரயத்துக்கு கொஞ்சம் செலவுகளை கொடுக்கறத செய்வார். விரயத்துக்கு செலவுகளை கொடுப்பார் அப்படின்னா அந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் எது அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில சிறப்புக்குரிய நிலைகளை விரயத்துக்கு அவர் பாராட்டியும் அவர் விரையாதிபதி சாரம் வரும்போது அதுக்குரிய பலன்களை கொடுக்கும். இந்த வாரம் மொத்தத்துல சந்திரன் அஸ்தமத்துக்கு வராமல் இருந்தா சரி, வேற எங்கும் போகாட்டியும் பரவாயில்ல. அந்த வகையில சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை இந்த வாரம் கொடுக்கக்கூடிய வாரமாக குருவர்களால் உங்களுக்கு அமையும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவகிரக வழிபாடு நற்பலன்களை கொடுக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வாரம் உங்களுக்கு வீடு, இடம், வாகனம், கல்வி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்க நீங்க சரஸ்வதியை வழிபடுங்க. கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனி கிரகத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சகல காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும்.